So guys, welcome to a new video. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா ஒரு நிமிஷம் நில்லுங்க. மறக்காம subscribe, like எல்லாம் தயவு செஞ்சு பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டப்பட்டு நகல வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். நகல பாவுங்க. ஓகேவா? மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த பஸ்ஸு, காரு இதிலலாம் ஆக்சிலேட்டர் பெடல்ஸ்லாம் இருக்கும்ல, நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அந்த மாதிரி பெடல்ஸ்லாம் சின்ன வயசுலேயே மிதிக்கணுன்ட்டு. அதுக்கெலாம் விடப்பட்ட பொடிஸ்லாம் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்ததுனால சும்மா ஒன்று செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சேன். செம்மையாக சூப்பராக வந்துருந்துச்சு கைஸ். ஸோ அதைத்தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். கம்மு, இந்த கம் இல்லை, ஃப்ளாட்ஸ் குயிக். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எல் ஆங்கிளில் 3 பீஸ் வெட்டி வச்சுருக்குறேங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டை வெட்டி இப்படி வளைச்சி தான் வச்சுருக்கேன். ஒட்டினீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. வளைச்சி சென்டரில் ஒரு சின்ன பீஸை வச்சு நான் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 3 பீஸு, கலர் அடிக்கிங்களோ கலர் அடிக்கலையோ, அது பழைய அட்டைப்பெட்டியில் உள்ளது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் வேணும். இதை உரமாக வச்சுட்டு இல்லை, இந்த ரெக்டாங்கிள் மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு 3 பீஸு உங்கள் காலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். 3 பீஸ்லேயுமே உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கும். இந்த 3 பீஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் நம்மளுக்கு ஆக்சிலேட்டர், கிளச்சு, பிரேக்கு அது 3மா இருக்க போகுது. ஓகே, இதையும் எடுத்து உரமாக வச்சிடலாம். ஸோ அடுத்து இந்த குச்சிலாம் இருக்கும்ல, விளக்கமாத்து குச்சி, அது நம்மளுக்கு ஒரு 6 பீஸ் கிட்ட தேவைப்படுங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த அட்டைப்பெட்டியெல்லாம் ஒட்டுவாங்க, அந்த டேப்பு முக்கியமாக நமது ஆயுதம், சீசர். ஓகே, இப்போ நம்ம அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு எல் ஆங்கிள் எடுத்திருக்கேன். இந்த எல் ஆங்கிள் இதில் வச்சுட்டு நம்மளோட அந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இந்த ரெக்டாங்கிளுக்காக கொஞ்சம் டேப் எடுத்துக்கேன். ஐயோ சாரி நில்லுங்க. ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இதோ டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெயிட் இஸ் கைஸ், நான் பாவம் கைஸ். சிங்கலாலா After 5 minutes later. ஸோ கைஸ், எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னடா இவ்வளோ மும்முரமாக வரியே நீங்கள் கேட்குறது புரியுது. இதோ நமது ரப்பர் பேண்டு. இந்த ரப்பர் பேண்டு நம்மளுக்கு ஒரு 3 நம்பர் தேவைப்படுங்க. ஒரு ரப்பர் பேண்டு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக எடுத்துக்கோங்க. அது காரணத்தை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த ரெக்டாங்கிள் ஒன்று எடுத்துருக்கோங்க. ரெக்டாங்கிளோட அந்த ஓட்டைக்குள்ளே இந்த ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, உள்ளே விட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அந்த விளக்கமாத்து குச்சி எடுத்து வச்சுருக்கோங்க, அதை இருக்குல்ல, இந்த ரப்பரை பார்த்துக்கோங்க. இந்த ரப்பரை இந்த ஓட்டை பக்கத்தில் வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் அதில் இப்படி இந்த விளக்கமாத்து குச்சியை வச்சு உள்ளே தள்ளினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த பக்கம் ஈஸியாகவே வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். இனிமேல் இந்த விளக்கமாத்து குச்சி எடுக்கடான்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் இதை இப்படி போட்டு நீங்கள் லாக் பண்ணிடணுங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ரப்பர் பேண்ட் எவ்வளோ இழுத்தாலுமே உங்களுக்கு வெளியில் வராது. அதுக்காக தான் இந்த மெக்கானிசம். ஸோ மற்றவங்களாம் உங்களுக்கு ஸ்ப்ரிங் வச்சு போடுவாங்க. நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரிங் இல்லாமல் தான் பண்ணுவோம். அதனால தான் இந்த முன்னேற்பாடுகள்லாம். ஓகே, பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா அதே விளக்கமாத்து குச்சி தான். அதே தான் நம்மளுக்கு திருப்பியும் தேவைப்படும். இந்த இடத்துல ஒரு சின்ன டூத் பிக் இருக்குது, இதை மட்டும் நான் வெட்டிடுறேன். எங்கடா போச்சு நம்ம ஆயுதம்? ஓ மை காட்! ஸோ வெட்டினால எல்லாம் தேய்ச்சிக்கிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமான பொருளான டேப் எடுத்துக்கலாம். டேப்பு கொஞ்சமாக தான் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ண வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் டேப் எடுத்துக்கிறேன். கத்திரி, சீசர். கைஸ், நானே ஒரு பாட்டெலாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு தனி வீடியோ போடலாமாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ நம்ம இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த விளக்கமாத்து குச்சி வச்சுருக்கோம்ல,
இந்த சைடு நம்மளுக்கு இப்படி கீழே வர மாதிரி, இந்த எல் ஆங்கிளில் கீழே வர மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் வந்து இந்த எண்டில், அதாவது எல் ஆங்கிளோட இந்த எண்டில் இந்த கார்ட்போர்டு பீஸில் கொஞ்சம் டேப்பும், அது மட்டும் இல்லாமல் கீழே கொஞ்சம் டேப்பும் வச்சு பார்த்த மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எப்படி ஒட்டியிருக்கோன்ட்டு. இந்த மெக்கானிசத்துக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஒட்டணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல கொஞ்சம் போட்டு ஒட்டிக்கலாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு விளக்கமாத்து குச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரப்பர் பேண்டை இங்கே எடுத்து இந்த விளக்கமாத்து குச்சியிலே போட்டு, அதாவது இந்த பின்னாடி இருக்க எல்லா ஆங்கிள்லேயும் நான் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். இந்த ஹோலுக்குள்ளே இந்த ரப்பர் பேண்டை நம்ம ஊட்டணும். அதற்கு முன்னெச்சரிக்கையாக அதற்குள் இந்த ரப்பரை விட வேண்டும். அதனால் ஊர் மக்கள் அனைவரும் வீட்டிற்குள் ஜாக்கிரதையாக இருங்கள், இல்லை என்றால் ரப்பர்கள் உங்கள் வீட்டிற்குள் வந்துவிடும். சும்மா ஒரு பாட்டுங்க, போர் அடிச்சிச்சு, அதனால தான் பண்ணேன். இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்களுக்காக கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு போயிருங்க. இன்னைக்கு காலையில் தான் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு ஒரு முக்கியமான வேலையாக பேர் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இந்த உளுந்தெல்லாம் இருக்குங்கள, நம்ம தோசை மாவுக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா மறக்காமல் ஷார்ட்ஸில் இருக்கும், போய் பார்த்துருந்தேன். இப்போ நம்மளுக்கு பெடல் அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். ரெடி, சூப்பரா, மாசா, கெத்தா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், அவங்களுக்காக செம்ம டிப்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இது வந்து எதுக்கு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சிலேட்டரு. டேப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை, கொஞ்சம் அணப்பாண்டு போட்டுக்கலாம். அணப்பாண்டுறா ஒன்றும் இல்லை, இதான் ஓகே. நம்மளுக்கு இப்போ செம்மையாக நம்மளோட பெடல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஓரம் கேட்டிட்டு இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதெல்லாம் செய்யணும் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு போயிருங்க. கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்ட்போர்டு, கம்மு, டேப்பு, ரப்பர் பேண்டு, விளக்கமாத்து குச்சி, இது இவ்வளோ தான். இதை வச்சு சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு போயிருங்க. பாய் காய்ஸ்.